ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோல கொத்தமல்லி இலைய வச்சு நல்ல சூப்பர் டேஸ்டியான தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷா வச்சுக்கலாம். அப்புறம் சாதத்துல போட்டு பெசஞ்சு சாப்பிடுறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி, தோசைக்குமே தொட்டு சாப்பிடுறதுக்கு செம்மையா இருக்கும். சரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேன்ல ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் அதில ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமா வேணும் அப்படின்னா, நீங்க கூட 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 8லேருந்து 10 பல் பூண்டையும் சேர்த்து, நல்லா வந்து அந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்கிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, மிளகாயும் நல்லா வறுபட்டுருச்சு. பூண்டுமே வந்து லேசா ப்ரவுன் கலரா மாறி வந்துருச்சு. இந்த மாதிரி. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, இத ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திடலாம். இது நல்லா ஆறணும். நல்லா அப்படியே ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம அரைக்கணும். அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும். நான் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைய நல்லா அலசி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா தண்ணி வடியணும் அப்படின்றதுக்காக இந்த மாரி ஒரு தண்ணி வடியறதுக்காக கீழ ஒரு பாத்திரம் வச்சு ஒரு சல்லடையில மேல வச்சிருக்கேன். நீங்க கொத்தமல்லி இலையில வந்து ரொம்ப தடியா இருக்கும் இல்லையா? அந்த காம்ப மட்டும் நான் எடுத்துட்டு ஓரளவுக்கு மெல்லிசா இருக்கிறது, கொஞ்சம் மீடியம் சைஸ் காம்புகள்லாம் வந்து நான் அப்படியே தான் வச்சிருக்கேன். இந்த காம்போடயே நம்ம சேர்த்து அரைச்சு செய்யும்போது இன்னுமே ஃப்ளேவர் நல்லாருக்கும். இப்போ இந்த மிக்ஸில நம்ம சேர்த்ததெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளிய வந்து இந்த மாரி பிச்சு பிச்சு போட்டு சேர்த்து, நல்லா கொர கொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி. இந்த மாரி அரைச்சதுக்கு அப்புறமா, நம்ம கழுவி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த கொத்தமல்லி இலையில பாதி மட்டும் சேர்த்துக்கலாம். இத அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம மீதி சேர்த்துக்கணும். நான் எடுத்து வச்சதுல பாதி தான் சேர்த்துருக்கேன். இன்னும் மீதி பாதி வந்து அப்படியே தான் வச்சிருக்கேன். இந்த மாதிரி இருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுல வந்து நம்ம தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கணும். இத வந்து நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம, நல்லா வந்து பல்ஸ் மோட்ல கொர கொரப்பா அரைச்சுக்கணும். ரொம்ப நைஸ் பேஸ்ட்டா இல்லாம இந்த மாதிரி நம்ம அரைச்சுக்கணும். இப்ப மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, மீதி உள்ள கொத்தமல்லி இலை வச்சிருக்கோம் இல்லையா? அதையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இதையுமே வந்து தண்ணி சேர்க்காம, இந்த மாதிரி கொர கொரப்பா அரைச்சுக்கணும். ஃபைன் பேஸ்ட்டா அரைக்கிறத விட, இந்த மாரி கொர கொரப்பா அரைச்சு தொக்கு செஞ்சு பாருங்க. ரொம்பவே நல்லாருக்கும் ஃப்ளேவர். அரைச்சு ரெடியா இருக்கு. நம்ம இத வந்து வதக்கிடலாம். பேன்ல வந்து நம்ம வதக்கணும் இல்லையா? மிளகா வத்தல்லாம். அந்த கடாயிலேயே வந்து ஒரு 2 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லாருக்கும். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து, அது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா, ஸ்டவ்வோட தீய நல்லா குறைச்சு வச்சுட்டு, நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அந்த கொத்தமல்லி, மிளகா வத்தல் அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு, கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சமா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து, மிதமான தீயிலேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. ஸ்டவ்வ சிம்லயோ இல்ல அத விட கொஞ்சம் அதிகமான ஹீட்ல வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம். நல்ல ஒரு அடிகனமான பாத்திரமா இருந்ததுன்னா, நம்மளுக்கு அடியிலலாம் ஒட்டாம நல்லா வரும். இது கொஞ்ச நேரம் நம்ம கலந்து விட விட எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நம்மளுக்கு தொக்கு பக்குவத்துக்கு வந்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஓரங்கள்லலாம் எண்ணெய் கசிஞ்சு வருது பாருங்க. நல்லா ஒண்ணா சேர்ந்து வந்துருச்சு. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம அரைக்கிறதுனால, சீக்கிரமாவே இது வதங்கி ரெடி ஆயிரும். ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இப்ப சூப்பரா வந்து நம்மளுக்கு தொக்கு பக்குவத்துக்கு கரெக்ட்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நீங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லயோ, ஒரு பாட்டில்லயோ நீங்க போட்டு ஸ்டோர் பண்ணீங்கன்னா 2 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஒவ்வொரு தடவ நீங்க இத எடுக்கும்போதும் நல்ல காஞ்ச ஸ்பூன உள்ள விட்டு யூஸ் பண்ணீங்கன்னா, கெட்டு போகாம நல்லாவே இருக்கும். நல்ல ஒரு தயிர் சாதத்துக்கு, இல்ல சுட சுட சாதம் போட்டு கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு இந்த தொக்கையும் போட்டு சாப்பிட்டீங்கன்னா, அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபிய கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸ மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.